ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பைத்தான் ப்ரோக்ராமிங் டியூட்டோரியல். இன்னைக்கு நம்ம லிஸ்ட்டில் எப்படி ஐட்டமை ஆட் பண்ணுறோம் இல்லை ரிமூவ் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இப்போ என்கிட்ட ஒரு லிஸ்ட் இருக்குது, நம்பர்ஸ்னு ஒரு லிஸ்ட் இருக்குது. அதில் 4, 5, 6, 7 4 வேல்யூ இருக்குது. இப்போ நான் ஃபஸ்ட்டு இதில் எப்படி ஆட் பண்ணலான்னு பார்ப்போம். லிஸ்ட்டில் ரெண்டு விதமாக ஆட் பண்ணலாம். ஒன்று லிஸ்ட்டோட எண்டில் ஆட் பண்ணலாம், இல்லைனா மிடில் ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு எண்டில் எப்படி ஆட் பண்ணணும்னா, நம்ம அந்த லிஸ்ட் நேம் கால் பண்ணி மெத்தட் கால் பண்ணுறோம், அதாவது அப்பண்டுங்கிற மெத்தட். இந்த அப்பந்தில் நம்ம என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அது லாஸ்ட்டாக ஆட் ஆகிக்கும். இப்போ பிரிண்ட் நம்பர்ஸ்ன்னு கொடுத்தா எனக்கு 8 லாஸ்ட்டாக ஆட் ஆயிடுச்சு. அதே மாதிரி ஒருவேளை லிஸ்ட்டோட இடையில நான் ஆட் பண்ணலாம், அப்போ நான் இன்சர்ட்டுங்கிற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணலாம். நம்பர்ஸ் டாட் இன்சர்ட். எந்த பொசிஷனில் ஆட் பண்ணுமோ அந்த பொசிஷன் வேல்யூ ஃபஸ்ட்டு கொடுக்கணும். இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு பொசிஷனில் ஆட் பண்ணணும்னா நான் 0ங்கிற வேல்யூ யூஸ் பண்ணி எனக்கு 3ங்கிற ஒரு வேல்யூ ஆட் பண்ணணும். இப்போ கொடுத்தோம்னா எனக்கு 3 ஃபஸ்ட்டு ஆட் ஆயிடுச்சு. ஏன் நான் ஃபஸ்ட்டு பொசிஷனுக்கு 0ன்னு கொடுத்தேன்னா, எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லையும் 0 தான் ஃபஸ்ட்டு நம்பர். இப்போ எனக்கு லிஸ்ட்டோட எண்ட்லேயும் ஆட் பண்ணியாச்சு, ஸ்டார்டிங்லேயும் ஆட் பண்ணியாச்சு. ஒருவேளை மிடில்னா நான் இங்கே வேறு பொசிஷன் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 3ன்னு கொடுத்து இங்கே 3 எனக்கு இங்கே ஆட் ஆயிருக்கு. நான் 0னே வச்சுக்கிறேன். அடுத்து நம்ம எப்படி லிஸ்ட்லேருந்து ஒரு எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணலான்னு பார்ப்போம். ஆட் பண்ணுற மாதிரியே ரிமூவ்க்கும் நம்ம எண்டில் ரிமூவ் பண்ணோம்னா பாப்புங்கிற மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஸோ நம்பர்ஸ் டாட் பாப் பிரிண்ட் நம்பர்ஸ். பார்த்தீங்கன்னா எனக்கு 8 ரிமூவ் ஆயிடுச்சு. ஒருவேளை உள்ளே இருக்க லிஸ்ட்லேருந்து ஏதாவது ஒரு ஐட்டமை பொசிஷன் பேஸ் பண்ணி ரிமூவ் பண்ணோம்னா நம்ம இந்த பாப்பில் அந்த எலமெண்ட்டோட பொசிஷன் நம்பர் கொடுக்கலாம். இப்போ எனக்கு 4 ரிமூவ் பண்ணணும்னா நான் இங்கே 1ன்னு கொடுக்கலாம். இப்போ ப்ரோக்ராமை ரன் பண்ணால் எனக்கு 4 இங்கே இல்லை. ஏன்னா ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்க எலமெண்ட்டை நான் ரிமூவ் பண்ண சொல்லியிருக்கேன். 4 தான் ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருந்துச்சு, அது இப்போ ரிமூவ் ஆயிடுச்சு. அதே மாதிரி நமக்கு பொசிஷன் தெரியல, எலமெண்ட்டை வச்சு ரிமூவ் பண்ணணும்னா நம்ம ரிமூவ்ங்கிற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்பர்ஸ் டாட் ரிமூவ். இப்போ இதில் எனக்கு 6 ரிமூவ் பண்ணணும்னா நான் இங்கே 6 கொடுக்கலாம். இந்த ரிமூவ் மெத்தட் என்ன பண்ணணும்னா நம்ம கொடுக்குற வேல்யூவோட ஃபஸ்ட்டு அக்யூரன்ஸை லிஸ்ட்லேருந்து ரிமூவ் பண்ணிடும். நமக்கு எல்லாமே ரிமூவ் பண்ணால் நம்ம லூப் பண்ணி ரிமூவ் பண்ணலாம். இப்போ இதை பிரிண்ட் பண்ணோம்னா பிரிண்ட் நம்பர்ஸ். எனக்கு லிஸ்ட்டில் 6 இல்லை. அதே மாதிரி டெல்லுன்னு ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணலாம். இப்போ நம்பர்ஸ் நம்ம இதில் எப்படின்னா ஒரு ரேஞ்ச் கொடுக்கலாம், அதாவது 0லேருந்து 3 வரைக்கும் ரிமூவ் பண்ணணும். இப்போ நம்ம நம்பர்ஸை பிரிண்ட் பண்ணோம்னா நமக்கு 0 to பொசிஷன்லேருந்து செகண்ட் பொசிஷன் வரைக்கும் எல்லா நம்பரும் ரிமூவ் ஆகிருக்கும். ஸோ இப்போ எனக்கு லிஸ்ட்டில் 8 மட்டும்தான் இருக்குது. ஸோ இதான் ஆடிங் அண்ட் ரிமூவிங் எலமெண்ட்ஸ் இன் பைத்தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.